எந்த துன்பம் வந்தாலும் கண் கலங்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏன் யமனையே நம்ம பக்கத்துல நெருங்க விடாம தடுக்கக்கூடிய சக்தியானது முருகனுக்கு இருக்கு. அதனாலதான் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் முருகனை கெட்டியா பிடிச்சுக்குங்க. அவர் உங்களை கைவிட மாட்டாரு. ஏராளமான மிரக்கலை நம்ம பார்க்கலாம். கனவுல முருகன் காட்சி அளிப்பார். அப்படியே முருகனோட வேலோ சேவலோ மயிலோ ஏதோ ஒன்று கனவுல உங்களுக்கு காட்டும். நேரில் கூட சில சமயம் முருகனோட பக்தர்களாக இருக்கிறவங்க வீட்டில் மயில் கரெக்டாக சஷ்டி திதி அன்னைக்கோ இல்லை கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ மயில் வீட்டு வாசப்படியில் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள அந்த மயிலானது வரும். கனவுல முருகன் சில பேருக்கெல்லாம் சஷ்டி திதி விரதம் இருப்பாங்க, மறந்துருந்தாங்க அப்படின்னா கனவுல முருகன் உணர்த்துவார். நாளைக்கு சஷ்டி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர்த்துவார். திடீர்னு தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும், வச்சோ நாளைக்கு சஷ்டி இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இது மாதிரி முருகன் எத்தனையோ அதிசயங்களை நடத்துவார். முருகனோட தீவிர பக்தராக இருக்கிறவங்களுக்கு முருகன் கனவுலையே பார்த்தா முருகன் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணை மூடி பார்த்தா எதிரில் நிற்கிற மாதிரியே இருக்கும். உங்கள் கூடவே முருகன் இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் அப்படியே ஏதோ ஒரு புன்னகையோட நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே முருகன் அருள் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். முருகன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா முருகா அப்படின்னு சொல்லிட்டு கண்களில், அதுவும் ஒரு பழனி போறீங்க, திருப்பரங்குன்றம் போறீங்க, திருச்செந்தூர் போறீங்க, திருத்தணி போறீங்கன்னா அங்கெல்லாம் எப்பேற்பட்ட தலம். அந்த தலத்துக்கு போறப்ப நம்ம மெய் மறந்து கும்பிட வேணாமா? அப்ப அந்த முருகனை பார்க்குறப்ப அப்படியே கண்களில் கண்ணீர் மலமலன்னு வருது அப்படின்னாவே முருகனோட அருள் உங்களுக்கு இருக்கு, உங்க உள்ளத்துல முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறத இதை உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் இது. பக்தி பரவசத்தினால கண்ணீர் கண்களில் வருது. இந்த மாதிரி எல்லாத்துக்கெல்லாம் வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். அப்போ உங்களுக்குள் முருகன் இருக்கிறார், உங்களை முருகன் வழி நடத்துறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்கு